உன்னதம், பிதாவின் வலது வாரிசம், சிங்காசனம், திரைக்குள் பிரவேசம், புரியுதா, மகா பரிசுத்த ஸ்தலம், சீயோன், இதெல்லாம் இப்படி தான் இந்த 3ஆம் வானத்துக்கு தான் இப்படிப்பட்ட பேரை வேதம் சுட்டி காட்டி கொண்டு இருக்கிறது. இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதலும் மகா பெரிய ஒரு ரகசிய விஷயமாயிருக்கிறது. அவர் மரணமும் உயிர்த்தெழுதலும் எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் மரித்திருக்கிறாங்க. ஆனால் இயேசுவினுடைய மரணத்துக்கு பின்னாடி ஒரு முக்கியமான விஷயம் அடங்கி இருக்கிறது. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்னாடி அது மிக 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 ஆச்சரியமான முக்கியமான அம்சங்கள் அடங்கி இருக்கிறது. நான் சொல்கிறது புரியுதா? இப்போ நான் சொல்லி கொடுக்க போகிறது இந்த 3ஆம் வானம். ஏன்னா 1ஆம் வானம் 2ஆம் வானம் முடிஞ்சிச்சு. உலக தோற்றம் முதல் ரட்சிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டவங்க எல்லாம் 1ஆம் வானத்தில் இலைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, 2வது வானத்தில் 3ஆம் வானம் உனக்காகவும் எனக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குது. இப்போ இயேசு உயிரோடு எழுந்து 3ஆம் வானத்தை ஸ்தாபித்து கொண்டிருக்கிறார்னு சொன்னால் 3ஆம் வானம் நமக்காக, உனக்காகவும் எனக்காகவும். இப்போ அந்த 3ஆம் வானத்தில் இயேசுவுக்கு சில பொறுப்புகள் இருக்கிறது. இயேசு அங்கே எப்படி இருக்கிறாரு, ஒரு பெரிய ராஜாதி ராஜாவாய், ஒரு அதிபதியாக, ஒரு பொறுப்புகளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு இருக்கிறார். அந்த 3ஆம் வானத்தில் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற சில உத்தரவாதங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்போஸ்தல நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தல நடபடிகள் 5:30. தேவன் அவரை அதிபதியாக இரட்சகராக உயர்த்தினார். 30வது வசனத்தில் இருக்கிற கீவேர்டு சொல்கிறேன் பாருங்க. 5:30 தேவன் எப்படி பண்ணாரு, அவரை அதிபதியாக இரட்சகராக உயர்த்தினார். படிங்க பார்க்கலாம். 5:30 படிங்க. அப்போஸ்தல நடபடிகள் 5:30 படிங்க. வலதுகர தேவன் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரு, இயேசுவை வலதுகரத்தினால அதிபதியாகவும் இரட்சகராகவும் உயர்த்தியிருக்கிறார். சரியா? இப்போ மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அவர் கொடுக்கிறார். இந்த அதிபதி என்ன பண்ணுறாங்க, மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் என்ன பண்ணுறாங்க, கொடுக்கிறார். இப்போ அதிபதி உயிர்த்தெழுந்த இயேசு நம் மத்தியில் அதிபதியாகிய இரட்சகராக நம் மத்தியில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, உலாவி கொண்டு இருக்கிறார்.